அன்பு நிறை நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காரங்காடு புனித ஞான பிரகாசியாரின் பெருவிழாவானது ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. குமரி மாவட்டத்தின் பழமையும் தொன்மையும் மிகுந்த ஆலயங்களில் ஒன்றான புனித ஞான பிரகாசியார் ஆலயம் காரங்காடானது 250 வருட பாரம்பரியம் மிக்க ஆலயத்தையும் 400 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியத்தை கொண்ட கிறிஸ்தவ விசுவாசத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி மக்களுடைய நன்றி பெருக்கினை 10 நாள் திருவிழாவாக கொடியேற்றத்தோடு துவங்க இருக்கிறோம். இதனுடைய முக்கிய நிகழ்வாக ஜூன் 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பிள்ளை கொடிமரம் ஏற்றக்கூடிய சிறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அன்றைய பொழுதிலே ஊர் மக்கள், இளையோர்கள், பெரியோர்கள் எல்லோரும் வருகை தந்து அந்த பிள்ளை கொடிமரத்தை ஏற்றுகிற ஒரு சிறப்பான நிகழ்வாக அந்த நிகழ்வு நடைபெறும். மாலையிலே 6:30 மணியளவில் திருக்கொடியேற்றமானது நடைபெறுகிறது. அருட்பணி பால் ரிச்சர்ட் ஜோசப் நட்டால் திருத்தல அதிபர் அவர்கள் கொடியேற்றுகிறார்கள். அதே போல 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா என்று 10 நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. 10ஆம் திருவிழா நாளிலே மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்கள் வருகை தந்து திருப்பலியை நிறைவேற்றி மறையுரை ஆற்ற இருக்கிறார்கள். சிறப்பாக 8ஆம் திருவிழா அன்று அன்பின் விருந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக பரிமாறப்பட இருக்கிறது. எனவே அன்பு இறைமக்களே, தொன்மையான பழமையான காரங்காடு புனித ஞான பிரகாசியார் ஆலய பெருவிழாவிற்கு நீங்கள் எல்லோரும் வருகை தந்து புனித ஞான பிரகாசியாருடைய பரிந்து பேசுதலால் நிறை ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல திருவிழாவின் எல்லா நாட்களும் காலை மற்றும் மாலையிலே திருப்பலி நடைபெறும். மாலையில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். 8ஆம் திருவிழா அன்று மாலை 5:45 மணிக்கு ஜோமாலையும் 6:15 மணிக்கு திருப்பலியும் துவங்கும். திருப்பலி நிறைவுற்றவுடன் அன்பின் விருந்து நடைபெறும். இந்த அன்பு விருந்திலே எல்லா மக்களும் ஜாதி மத இன கடந்து எல்லா உறவுகளும் சிறப்பான முறையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். 9ஆம் திருவிழா அன்று காலையிலே முதல் திருவிருந்து திருப்பலி நடைபெறும். எமது அருமை 20 குழந்தைகள் முதல் திருவிருந்தை பெற இருக்கிறார்கள். எனவே அந்த நாளிலும் எல்லோரும் வருகை தந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். 9ஆம் திருவிழா அன்று மாலையிலே நற்கருணை ஆராதனை நடைபெறும். ஆராதனை முடிந்தவுடன் புனிதரின் தேர்ப்பவனி மிக சிறப்பாக நடைபெறும். எமது தேரானது பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேர். எனவே அந்த தேரிலே வைத்து எமது பாதுகாவலரை சிறப்பாக அலங்காரம் செய்து அந்த பவனியானது நடைபெற இருக்கிறது. அந்த தேர்ப்பவனிலும் எல்லா மக்களும் வருகை தந்து அவருடைய சிறப்பு ஆசிரியரை பெற அன்போடு அழைக்கிறேன். 10ஆம் திருவிழா எம் புனிதருடைய நாள் கொண்ட திருவிழா. அன்றைய நாளிலும் ஆயருடைய திருப்பலியிலே மிக சிறப்பான முறையிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியரை பெற உங்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன்.